தமிழ்நாடு அரசின் 26-27ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் அறிக்கை முழுமையாக வேளாண் துறை அமைச்சர் படித்தார், பார்த்தோம், கேட்டோம், ரசித்தோம். அநேகமாக சட்டமன்றத்தில் அவர் வாசித்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை முழுமையாக கவனித்தார்கள். நாங்கள் எல்லாம் விவசாயிகள் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்து அவர் சொன்னதை வரி வரியாக குறித்து நாங்கள் ஏதோ எடுத்து வைத்திருக்கிறோம். விவசாயிகள் இதெல்லாம் அவர் சொன்ன பட்ஜெட்டில் நாங்கள் குறிப்பிட்ட அவர் சொன்னதை நாங்கள் சேர்த்து எழுதி வைத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதை தயார் செய்திருக்கிறோம். முதலில் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும் விவசாயிகள் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்தது கோட் சோட் போட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் முதல்வர் அவர்தான் ஒரு விவசாயி என்றார். நாங்கள் மகிழ்ந்தோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் படித்து முடித்த பிறகு வரைக்கும் இந்த விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று பெரிதும் விவசாயிகள் விரும்பினார்கள், கோரிக்கை வைத்தார்கள், தெருவிலே போராடி கொண்டே இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு வரவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. ஆனமலை நல்லாறு திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே தீர்க்கப்படாத ஒரு திட்டம். அது கேரள அரசுடன் பேசி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லப்பட்டது, இடம்பெறவில்லை. பாண்டியாறு புன்னமிழா கடந்த ஆட்சிகள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு புதிதாக வந்திருப்பவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பில் ஒரு வார்த்தையும் கூட இல்லை. இந்த வனவிலங்கு தொல்லைக்கு வெறும் 7000 கோடி என்று சொன்னார்கள். இந்த 7000 கோடி என்பது அழுது ஒளிவாரக்கூடிய குழந்தை பசிக்கிற போது பஞ்சு மிட்டாய் குழுகுழுப்பு பஞ்சு மிட்டாய் குடிப்பது போல் இருக்கிறது. பஞ்சு மிட்டாய் பசியாருமா? அது தீனி போட முடியுமா? ஆகவேதான் நான் அவர் மீது எங்களுக்கு கோபம் இல்லை. ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறோம், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்குள் அவர் வேளாண் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 5 ஏக்கரை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அவர் சொன்னார். சொன்னதை சட்டமன்றத்தில் அமர்ந்து அவரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். தமிழ்நாட்டு விவசாயிகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அறிவிப்பு இருந்து பலத்த நம்பிக்கையோடு விவசாயிகள் இருந்தார்கள். ஆனால் 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் 12,000 கோடி தள்ளுபடி இல்லை என்ற செய்தி வரவில்லை என்று வருத்தம் அளிக்கிறது. பட்டுக்கும் இடமில்லை, பட்டு வளர்ப்பு குறித்தும் இல்லை, பருத்தி விரிவாக்கம் குறித்தும் இல்லை, திராட்சை குறித்தும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை குறித்தும் பலத்த எதிர்பார்ப்பு இல்லை. அது சட்டியில் என்றால் தான் அகப்பியில் வரும் சாப்பிடுவதற்கு. கஜானாவே இல்லை என்றால் பட்டியலை போட்டு நிறைய படித்து கொண்டால் அவ்வளவு பட்டியலும் இவ்வளவு விவரங்களும் எப்படி நிறைய விவரங்கள் சொன்னீர்கள். அது நடைமுறைக்கு வந்தால் உங்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். ஆனால் வெறும் காகிதத்திலிருந்து பட்டியலை படித்தால் அது சரியா இருக்காது. நடைமுறைக்கு வர வேண்டும். நடைமுறைக்கு வரும் என்று வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகிறோம். அத்தகைய விருப்பத்தை நம்முடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அரசு, குறிப்பாக முதல்வர், நான் இன்னொரு பிறவி பிறந்தால் விவசாயித்தான் இருப்பேன் என்றார். அந்த சொல்லுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். உண்மையிலுமே நீங்க எங்களோடு இருந்தால் நீங்கள் இந்த பட்ஜெட் கூட்டம் முடிவதற்குள் தயவு செய்து மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், வாங்கிய விவசாயிகள் வாங்கி நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்றுதான் உங்களிடத்துல இந்த இடத்துல மீண்டும் கேட்கிறோம். நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் நடக்குமா என்று பார்க்கலாம். நெல் குவிண்டாலுக்கு கொள்முதல் விலை 3000 உயர்த்தி தரப்படும் சொல்லியிருந்தார். ஆனா அது பட்ஜெட்ல இல்ல. அப்ப அது எந்த அளவுக்கு அது நெல்லுக்கும் இல்லை, புல்லுக்கும் இல்லை, அதே போல கரும்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, தென்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. முழுமையாக ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் நான் பசியார சாப்பிட விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் சொன்னதை நடைமுறைப்படுத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துவோம். ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தில் விவசாயிகளை எதிர்பார்ப்பு பூர்த்தி என்றால் பெருந்திரளான போராட்டங்கள், அது டெல்லியை குலுக்குவது போல் தமிழ்நாட்டு விவசாயிகளும் அத்தகைய போராட்டத்துக்கு
வந்து விடுவார்கள் என்பத நேரத்தில் நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சிக்கு ஒத்துவிடுவதாக வந்துவிடக்கூடாது. அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதியே கொடுத்திருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில. அது அப்படி இருக்கிறப்ப இந்த பட்ஜெட்ல அதற்கான எந்த இதுவுமே அவங்க அறிவிக்கப்படல. இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிச்சு. அதான் நான் முதல்ல பேசையில குறிப்பிட்டேன். கோட் சோட்டு போட்டு அமர்ந்திருக்கிற விவசாயி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சொன்னதைத்தானே நாங்கள் கேட்கிறோம். புதியதாக விவசாயி எதுவுமே கேட்கவில்லை. விவசாயிக்காக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வரியும் எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது, மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. உங்களுக்கு விவசாயிகளும் சேர்ந்து குழந்தைகளும் பெரியவர்களும் கண்ணுக்கு தெரியாதவர்களாம் உங்களுக்கு வாக்களித்தார்கள். விவசாயியும் குடும்பங்களும் சேர்ந்தும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்தவர்களுக்கு நீங்கள் சரியான உங்கள் வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. வேறொன்றும் புதிதாக இல்லை. புதிதாக கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை. நீங்கள் சொன்னீர்கள், செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். ஒட்டுமொத்தமாக ஓவராலா இந்த வேளாண் விவசாய பட்ஜெட் விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்குதா, நம்பிக்கை ஊட்டுதா, அல்லது ஒரு வித சோர்வை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு 2 லைன்ல. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் என்பது படிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி. ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் நீடிக்கிறது. முடியுமா? எங்கள் கேள்வி அதுதான். திருப்தி அளிக்குதா, அதிருப்தி அடையுதா? அதாவது திருப்தி என்று சொல்ல முடியாது, கடுமையான அதிருப்தி என்று கூற முடியாது. இரண்டும் கலந்திருக்கிறது.